வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திட்டங்களால் அனைத்து பிரிவினரும் பயனடைவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தல் இது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவிற்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் பண விநியோகம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் ATP டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பினோ இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் முதற்கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடைசி கட்ட முயற்சியாக வேட்பாளர்களும் கட்சி தொண்டர்களும் வீடு வீடாகவும் வீதி வீதியாகவும் சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நல்பாரியில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி நடைமுறைப்படுத்துவதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு எந்தவித பாகுபாடும் இன்றி மேலும் கூடுதலாக 3 கோடி புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வலுவான ஆதரவு காணப்படுவதாக குறிப்பிட்டார். தேர்தல் பத்திர திட்டம் வலுக்கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தல் இது என்று கூறியுள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின், நாட்டை காக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கோரியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படாத திட்டங்களையும் திமுக அரசு தமிழகத்தில் நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தின் நலனை தேசிய கட்சிகள் புறக்கணித்ததால் தான் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக தனித்து போட்டியிடுவதாக கூறினார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரி நீரை விடுவிக்காத கர்நாடக அரசிற்கு திமுக தலைமையிலான அரசு எந்தவித கண்டனமும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரி அன்னூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், பிஜேபி ஆட்சியில் 25 கோடி ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கோவையில் பல்வேறு பகுதிகளில் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். திருவள்ளூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மக்களவை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் இதற்காக 68,300 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தலில் 76 பெண் வேட்பாளர்கள் உட்பட 950 பேர் களத்தில் உள்ளனர். இன்று மாலை பிரச்சாரம் முடிந்த பின்னர் பின்பற்ற வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களவை தொகுதிகளுக்குட்பட்ட தங்கும் விடுதிகள், சமுதாய கூடங்கள் ஆகியவற்றில் வெளியூர்களிலிருந்து பிரச்சாரத்திற்காக வந்த நபர்கள் வெளியேறுவதை கண்காணிக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் 96 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் 4வது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது. ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும், ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாகவும் நடைபெற உள்ள வாக்குப்பதிவிற்கான அறிவிக்கையும் நாளை வெளியிடப்படுகிறது. இதனையடுத்து 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் 3வது கட்ட 94 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் முடிவடைகிறது. திருச்சி மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள 2547 வாக்கு மையங்களில் 127 பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மா. பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தபால் வாக்குகள் பிரித்தெடுக்கும் பணிகள் இன்று காலை தொடங்கியதாகவும் 38 மாவட்டங்களையும் திருச்சியில் ஒருங்கிணைத்து இங்கிருந்து தபால் வாக்குகள் பிரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இங்கே வச்சிருக்கோம். போஸ்டல் பேலட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் மற்ற தொகுதியை சார்ந்த போஸ்டல் பேலட் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. முதல் முறையாக இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே 38 மாவட்டத்தை சார்ந்த ஆர்ஓடைய நோடல் ஆஃபீஸர்ஸ் இங்கே வருவாங்க. போஸ்டல் பேலட்டை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எத்தனை போஸ்டல் பேலட் ஒவ்வொரு தொகுதியிலையும் நமக்கு இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம், மற்ற தொகுதிக்கு அதை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோன்ற கம்ப்ளீட் டேட்டா இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல இது முடியும் பொழுது ஈவினிங் ஒரு 6 o'clock நமக்கு அந்த டேட்டா தெரியும். மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக 12,656 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. 11,353 அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை வலியுறுத்தி காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் ஆவின் நிறுவனம் சார்பில் பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் நாள் அச்சிடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாக ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பாடல் அதிநவீன மின்னணு வாகனத்தில் இன்று திரையிடப்பட்டதை ஏராளமானோர் பார்வையிட்டனர். சிவகங்கை மக்களவை தொகுதியில் நேரு யுவகேந்திரா சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் தபால் வாக்கினை செலுத்த மேலும் 2 நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடுவோர் இன்றும் நாளையும் தபால் வாக்கினை செலுத்தலாம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஸ்ரவன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்தில் 17/4/2024 மற்றும் 18/4/2024 ஆகிய 2 நாட்களுக்கு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் தங்கள் அஞ்சல் வாக்கினை செலுத்தலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷரவன்குமார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன். மக்களவைத் தேர்தலில் பண பலத்தை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறதா என்பது குறித்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 8,59,000 ரூபாய் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. உரிமை கீதம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது பூர்த்தியடைந்த முதல்முறை வாக்காளர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். என்னோட நேம் வைஷ்ணவி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா ஓட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஓட்டு போடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பேர் மகாசக்தி கோமதி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஓட்டு போட போகிறேன். அந்த ஓட் மிஷின் எப்படி இருக்கும், இந்த ரூம் எப்படி இருக்கும், அதை போய் இப்படி பார்க்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு தோணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஓட்டுரிமை கிடைச்சோடனே ஓட் மிஷினில் பார்க்கணும், என்னாலையும் ஓட்டு போட தகுதி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. என் பேர் பாலமணிகண்டன். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டியில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓட்டராக இருக்கேன். எனக்கு ஓட்டர் ஐடி கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓட்டு போகிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த டெமோக்ரஸியில் இந்தியாக்குள்ளே நான் ஓட்டு போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் ஓட்டு போடணும். ஓட்டு போகிறது உங்கள் உரிமை. கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஸ்ரீராமநவமி நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் மற்றும் வட தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பினோ இணை பெல்ஜியம் இணையை இன்று எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திட்டங்களால் அனைத்து பிரிவினரும் பயனடைவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நாட்டில் ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தல் இது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்குப்பதிவிற்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் பண விநியோகம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பினோ இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.